அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களோட நான் பகிர இருக்கிற வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி, இன்றைக்கு நீதி உலகத்தில் நீதி என்பதே இல்லை. அநியாயமும் அக்கிரமமும் தலை தூக்கி இருக்குது. அப்போது கெட்டது இன்றைக்கு பரவலாக இருக்குது. நன்மையை விட தீமை அதிகமாக இருக்குது இந்த பூமியில். அப்போது ஒருத்தருக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கு நீதி, அந்த தப்பை அனுபவித்தவங்களுக்கு தக்க ஒரு நீதி இல்லாமல் போகுது. ஆனால் தவறு செய்தவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அந்த நீதியை தட்டி கேட்கிற, அந்த நீதியின் மேலே ஒரு பிரியமாக இருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எப்போ நீதிக்காக போராடி நீதி கிடைக்கலன்ற பட்சத்தில் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவங்களுக்குரிய பலன் என்னோடு கூட வருதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்போது இன்றைய காலகட்டத்தில் ஏன் ஆண்டவர் பொறுமையாக அமைதியாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கெட்டது செய்கிறானா செஞ்சுட்டு போட்டோம், நீதி செய்கிறானா இன்னும் நீதி நல்லது செய்யட்டும், இன்னும் மனுஷன் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறானா பண்ணிட்டு போட்டோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய வருகையின் சமயத்தில் அவர்களுக்குரிய பலனை நான் என்னோட கூட கொண்டு வருவேன். அவங்கவுங்களுக்குரிய பலனை என்னதுன்னா, இந்த பூமியில் நீதி செய்தவர்களுக்கும் அநியாயமாக வாழ்ந்தவர்களுக்கும், நன்மை செய்து நல்ல ஒரு மனிதர்களாக வாழ்ந்தவர்களுக்கும், கெட்டது செய்து கெட்ட மனிதர்களாக வாழ்ந்தவர்களுக்கும் ஒரு நாள் தக்க பலன் கடவுள் கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் போது கொண்டு வருவார். அப்பொழுது நீதி உள்ளவர்கள் களிப்புடன் பாடுவார்கள். பைபிளில் ஒரு வசனம் நம்ம பார்த்தீங்கன்னா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்குள் வருவார்கள். சியோன் என்றால் பரலோகத்தை குறிக்கிறது. அப்போது எப்பொழுது தான் நித்திய மகிழ்ச்சி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவ பூமி, இந்த அநியாயம் நடக்கிற பூமி, கெட்டது நடக்கிற இந்த பூமி எப்போ ஒழிஞ்சி தேவனுடைய அரசாங்கம் இந்த புதிய வானம் புதிய பூமியில் வரும் பொழுது எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் நீதி கிடைக்கும், பாவம் இருக்காது, அங்கே வியாதி இருக்காது, அவருடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட எந்த ஒரு தப்பான காரியங்களும் இருக்காது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசிங்க, காலம் சமீபமாக இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியம் அவர் இந்த பூமியில் வந்த காலத்தில் யாரையும் மதம் மாற்றலை, யாரையும் கட்டாயப்படுத்தலை, மதம் மாறுங்க, உங்களுக்கு இதில் வந்தால் காசோ பணமோ பொருளோ உங்களுக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானம் கிடைக்கும்னு இயேசு கிறிஸ்து எங்கேயும் பைபிளில் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு எப்படி மதம் மாறுறாங்கன்னா, இதை மதமாக பார்க்குறாங்க. மதம் மாறிட்டு அதுக்கப்புறம் தனக்கு பின்னாடி வந்த இதுவாக மாற்றிக்கிட்டு போகிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனம் திரும்பி, அதாவது மனிதர்கள் ஒவ்வொருவரும் மனசு திரும்பி தேவன் பக்கமாக போகணும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம், அந்த பசி இல்லாத, பாவம் இல்லாத, அநியாயம் இல்லாத, அக்கிரமம் இல்லாத, எந்த ஒரு கெட்டதும் இல்லாத அந்த நல்ல ராஜ்யம் நமக்காக காத்து கொண்டிருக்கு. அங்கே இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார். இன்றைக்கி பார்க்குற இந்த அரசாங்கங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போய்விடும். மாறாத ஒரு அரசாங்கம் வரும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் புதிய வானத்தையும் புதிய பூமியும் இந்த பழைய எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு புதிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அங்கே சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. பாவமோ சாபமோ இந்த முதலாம் உலகத்திலே ஒழிந்து விடும். இது நிரந்தரம் இல்லாத உலகம். அப்போ இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நாம் வாழறோம். தேவனுக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கணும், நாமளே சரணாகதியாக அடையணும். கடவுளே, நீங்கள் தான் எனக்கு வழி, உங்களை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் இல்லாமல் ஒருத்தரும் கடவுளை நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் கடவுளின் அவதாரம். அவர் தான் என்ன பண்ணார், மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். தேவனை ஒருவரும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.